Hi friends, how are you all? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? I hope you all are doing good. Okay, so welcome to our channel English பேச ஆசையா. My name is செந்தில். இன்னைக்கு உங்களோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பேச தான் வந்திருக்கேன். இங்கிலீஷ். ஓகே, அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி ஒரு பயம். இல்ல ஒரு இருட்டில் நடந்து போகும்போது நம்ம ஒரு பயப்படுவோமே, அந்த மாதிரி ஒரு பயம். ஓகே, அது ஏன், அது எப்படி அதுல இருந்து நம்ம வெளியே வர்றது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். ஓகே, போர்ட்ல எழுதி போட்டிருக்கோம் ஒரு விஷயம், ஐ கேன் டூ இட். ஓகே, 4 வேர்ட்ஸ் மந்த்ரா. ஓகே, சோ 4 வார்த்தையை கொண்ட ஒரு மந்திரம், இது எல்லாரும் நீங்க சொல்லணும். ஓகே, ஐ கேன் டூ இட். ஓகே, சோ இங்கிலீஷ், அந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம ஏன் இவ்வளோ பயப்படுறோம்? ஓகே, so learning English is a journey. ஓகே, அது நம்ம பயணம் செய்யறது, இங்கிலீஷோட சேர்த்து நம்ம பயணம் பண்ற மாதிரி. ஓகே, அது இலக்கு கிடையாது. ஓகே, அது நம்மளோட டெஸ்டினேஷன் கிடையாது. ஓகே, சோ இங்கிலீஷ் எந்தெந்த காரணங்களுக்காக நம்ம பேசணும்னு நினைக்கிறோம், அது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ரைட்டு. இப்போ இங்கிலீஷ்ல பெரும்பாலான பேர் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பு விட்டுருவோமே, இங்கிலீஷ் பேசும்போது நம்ம தப்பு விட்டுருவோமேன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். ஓகே, அப்படிதான் நீங்க நினைக்க கூடாது. எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஓகே, எத்தனையோ பேர் உலகத்துல எவ்வளவோ சாதிக்கிறாங்க, எத்தனையோ விஷயங்களை சாதிக்கிறாங்க. சோ எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணாம எதையுமே கத்துக்கவே முடியாது. You can learn many things by your mistakes. ஓகே, உங்களோட தவறுகள்ல இருந்துதான் நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் ஒரு வார்த்தை கத்துக்கோங்க, மறுநாள் அது ஒரு சென்டென்ஸ் ஆகும். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் அது சரியான சென்டென்ஸ் ஆகும். சரி, ஏன் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? நினைச்சு பார்த்திருக்கீங்களா? எதுக்காக நம்ம இந்த இங்கிலீஷ் கத்துக்கிறோம் அப்படின்னு யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய நம்மளோட தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்றதுக்காக நம்ம ஆங்கிலம் கத்துக்கிறோம். ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழி, தமிழை போல அது ஒரு மொழி, அது ஒரு லாங்குவேஜ். ஓகே, நம்ம மனசுல இருக்கக்கூடிய நம்மளோட தாட்ஸை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இங்கிலீஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு மொழி. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தை கத்துக்கிறீங்க, அது ஒரு சென்டென்ஸ், அதுக்கு அடுத்து ஒரு சென்டென்ஸ் கத்துக்கிறீங்க, இப்படி நிறைய சென்டென்சஸ் கத்துக்கிட்டே போறீங்க அப்படின்னா ஓகே, அது உங்களுக்கு ஒரு அழகான பாதையை காட்டி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அட் த எண்ட்ல இருக்கும். நல்ல வேலை கிடைக்கலாம், ஹையர் செகண்டரியில் நீங்க நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகே, இன்டர்வியூ பயம் இல்லாம அட்டென்ட் பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அது வழிவகுக்கிறது. ஓகே, ஏன்னா இங்கிலீஷ் எங்க போனாலும் இப்ப இங்கிலீஷ், போன் எடுத்தா இங்கிலீஷ். இப்ப நீங்களே பேசுறீங்க, யாராவது நம்ம சுத்த தமிழ்ல நம்ம பேசுறோமா? நம்மள அறியாமையே பஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்போம். பேருந்து வந்து விட்டதான்னு யாரும் கேட்கறது இல்ல. தமிழ் மொழி அழகான மொழி தான். ஓகே, அழகான மொழி தமிழ் மொழி, நம்முடைய தாய்மொழி அழகான மொழி தான். அப்படி இருந்தாலும் இங்கிலீஷ்க்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? ஏன்னா நீங்க வேலைக்கு போற இடத்துலயும் சரி, பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நாளை பின்ன உங்க குழந்தைகளை நீங்க வேற வேற ஊர்களுக்கு நீங்க படிக்க அனுப்புவீங்க. ஒரே மொழி சார்ந்த மக்கள் மட்டும்தான் படிப்பாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. ஹிந்தி பேசுறவங்க கூட படிக்கலாம், கன்னடம் பேசுறவங்க கூட படிக்கலாம், தெலுங்கு பேசுறவங்க கூட படிக்கலாம். ஓகே, சோ யாருனாலும் இருக்கலாம், ரைட்? அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல காமனான ஒரு லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். தப்பு விடுங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, சோ நீங்க நிறைய தவறுகள் நீங்க பண்ணலாம். தவறுகள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு படிக்கட்டுகளா மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு தப்பு விடுறியா, அப்போ ஒரு படிக்கட்டு. 2 தப்பு விடுறீங்களா, அடுத்த படிக்கட்டு. 3 தப்பு விடுறீங்களா, அடுத்த ஒரு படிக்கட்டு. At the end you will receive a good opportunity. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டியா என்னது? நீங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை தப்புட்டு திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறீங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு அழகா இங்கிலீஷ் பேசுறீங்களே. இல்ல ஹையர் செகண்டரி காலேஜ் படிக்க போறீங்க, இப்ப இருந்தே கஷ்டப்படுங்க, தவறுகள் அப்படிங்கக்கூடிய படிக்கட்டு மேல ஏறி ஏறி டிராவல் பண்ணுங்க. At the end you will win. You can do it.
ஓகே, அதனால இங்கிலீஷ் வந்து நம்ம பேசுறதுக்கு நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம தப்பு விடுறதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. ஓகே, நம்மளோட இங்கிலீஷ் பேச ஆசையாச்சுன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். ஓகே, என்னோட கடமை என்ன, நான் உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி தந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். உங்களோட டியூட்டி என்ன, டோன்ட் பி அஃப்ரைட் ஃபார் எனிதிங். ஓகே, சோ தப்பு விடுறதுக்கும் சரி எந்த விஷயத்துக்கும் நீங்க பயப்பட தேவையே இல்லை. யூ ஷுட் பிராக்டிஸ் இங்கிலீஷ் எவ்ரி டே. ஓகே, முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் அ ஜர்னி, அது ஒரு பயணம். ஓகே, சோ நம்மலாம் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதோட சேர்ந்து. ஓகே, சோ இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல நின்று நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஒரு 4 வார்த்தை பேசுறீங்க அப்படின்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஓ நல்லா படிச்சிருக்காப்ல தம்பி, ஓகே நல்லா படிச்சிருக்காங்க இந்த சிஸ்டர் அப்படிங்கிறது நினைப்பாங்க. இதே இது நீங்க ஒருத்தர் இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்க பாக்குறீங்க, நீங்க என்ன நினைப்பீங்க, ஏய் இங்கிலீஷ்லாம் பேசுறாங்கப்பா, அவங்க கூட நம்ம பேசலாமா வேண்டாமா. நான் நினைச்சிருக்கேன், என்னோட வந்து சைல்ட்ஹுட் டேஸ்ல நான் நினைச்சிருக்கேன். ஓகே, ஒன் டைம் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல என்னோட பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். ஓகே, அப்போ வந்து என்னோட அக்கா ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்றவங்க அவங்களோட கொலீக்ஸ் வந்து வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து தே டோன்ட் நோ தமிழ், ரைட்? அப்போ வந்து அவங்க இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. நான் அப்படியே அவங்க வந்து ரொம்ப அதிசயமா பாக்குறேன். இதே மாதிரி அனுபவம் உங்கள எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். ஓகே, சோ அவங்க தப்பா பேசுறாங்க, கரெக்டா பேசுறாங்க. ஓகே, அது ரெண்டாவது, அது செகண்டரி. அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ரைட்? அதை பார்த்தோன்னு ஒரு பயம். ஓகே, அப்படி நீங்க இருக்கக்கூடாது. டோன்ட் பி லைக் தட், பிகாஸ் யூ கேன் டூ இட். கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் வந்து படைச்சிருக்காரு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லைட்டு, அதை நம்ம ஒழுங்கா நம்ம ரெகுலரா சார்ஜ் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தா நல்லா ஒர்க் ஆகும். கரண்ட் இல்லைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம், மற்ற இடங்களில் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். யூஸே பண்ணாம ஒரு பீரோட்ல தூக்கி வச்சுட்டு அதை பூட்டி வச்சுட்டா என்ன ஆகும், கடைசி ஒர்க்கே ஆகாம போயிடும், லைட் வெளிச்சம் கொடுக்காது, அவுட் ஆயிரும். அதே மாதிரிதான் கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரெயினை கொடுத்திருக்காரு, கண் இருக்கு, நமக்கு வாய் இருக்கு, எல்லாருக்குமே ஒண்ணுதான். பயன்படுத்தாம இருந்தா என்ன ஆகும், யூஸ்லெஸ். பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த சார்ஜ் லைட் மாதிரிதான், சார்ஜ் ஏத்துற மாதிரி. You have to learn 10 words every day. You have to practice English. You have to learn many sentences. You have to open your mouth and talk. You will see some improvements. You will see some new opportunities. Okay, உங்களுக்கான கதவு தானா திறக்கும். நல்ல வேலை, ஓகே, அந்த வேலையில நல்ல ஒரு ப்ரமோஷன். எத்தனையோ பேர் வந்து இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறுக்கப்பட்டிருக்கு, கிடைக்காம போயிருக்கு. ஓகே, அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வார்த்தை ஒரு நாள் நீங்க கத்துக்காட்டாலும் பரவாயில்ல, 5 புது வார்த்தைகள் நீங்க கத்துக்கோங்க. அந்த 5 வார்த்தைகளை வச்சு ட்ரை டு மேக் அ சென்டென்சஸ். அதை வச்சு வார்த்தைகள் வச்சு நீங்க புதுசா ஒரு சென்டென்சஸ் உருவாக்குங்க, அதை பேசி பாருங்க. ஓகே, அப்போ உங்க மனசுல இருக்கக்கூடிய தாட்ஸை மத்தவங்கிட்ட இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணுங்க. அதுல தப்பு இருக்கட்டுமே, தப்பு விடுங்க, என்ன தப்பு, ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஓகே, சோ நீங்க ஒண்ணு சொல்ல வந்து அதை மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். That is called as communication. Your language works. உங்களோட லாங்குவேஜ் அங்க ஒர்க் ஆகுது, வேலை பார்க்குது. Because they understood. அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தவங்க பார்த்து நீங்க how are you அப்படின்னு கேட்கணும், உங்க வாயில வந்து ஹவுன்னு மட்டும்தான் வருது, ஹவு அப்படின்னு தான் வருது, ஆற விட்டுறீங்க, யூ அப்படின்னு சொல்றீங்க, ஹவு யூ அப்படின்றீங்க. They understood. நீங்க வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு அதை தான் கேட்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. They got your point. அவங்க அதுக்கு ரிப்ளை பண்றாங்க, yeah I'm good. இதுதாங்க லாங்குவேஜ். If you speak something to someone, they should understand what you are trying to say. நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். That is called as communication. That is called as language. In that point, your language works.
உங்க வாய்ஸ்க்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஓகே, ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஓகே, அந்த குரலை ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அழகாக்குறதுக்கு தான் லாங்குவேஜஸ் பயன்படுது. இங்கிலீஷ்ல நீங்க ஒரு இடத்துல பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது இல்லையா? இப்ப காலகட்டத்துல அப்படிதான் இருக்கு. எல்லார் கையிலயும் மொபைல் போன் இருக்குது. நான் சொல்லக்கூடிய உதாரணம் இதுதான். தமிழ்ல எத்தனை பேர் நம்ம டச் மொபைல் யூஸ் பண்றோம்? இல்ல இல்லையா? தமிழ் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு லாங்குவேஜ். நம்மளோட தாய்மொழி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையே கத்துக்கிட்டோம் நம்ம. அதுல ஆ, கா அதெல்லாம் எழுதுறது எவ்வளவு கஷ்டம். அதையே நம்ம ஈஸியா கத்துக்கிட்டோம். இங்கிலீஷ் அதையும் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, அதனால நான் உங்களுக்கு சொல்லித்தர போற ஒரே மந்திரம் இதுதான். நீங்க பயப்படுறீங்களா? உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க, ஐ கேன் டூ இட். மத்தவன் பயப்படுறானா? அவங்கிட்ட சொல்லுங்க, யூ கேன் டூ இட். ரைட்? உங்களுக்கு நீங்களாவே சொல்லிக்கோங்க, ஐ கேன் டூ இட், டூ இட், டூ இட். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கறத நீங்களே சொல்லிக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, என்னோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, செந்தில் பிரதர், இங்கிலீஷ் பேச பயமா இருக்கு, நான் இங்கிலீஷ் பேச முடியுமா? நம்ம சேனல் பேர் என்னது? இங்கிலீஷ் பேச ஆசையா? ஆசை, அந்த ஆசை இருந்தா போதுங்க. இங்கிலீஷ் நீங்க கத்துக்கிறது ரொம்ப பெரிய மலை கிடையாது. சில பேர் கதை புக் படிக்கிறது பிடிக்கும், படிங்க. ஓகே, அந்த புக் உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணும். அந்த புக் வந்து உங்களை உருவாக்கும். ஒரு சின்ன சின்ன இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் படிங்க. அதுல இருந்து யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ். உங்களுக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும், ஓகே, இங்கிலீஷ் பாட்டு கேளுங்க. மூவிஸ் பாக்குறது பிடிக்கும், பேய் படம் பாக்குறது பிடிக்கும் சில பேருக்கு. எனக்கெல்லாம் வந்து இந்த த்ரில்லர் மூவிஸ், அப்புறம் வந்து பேய் படங்கள்லாம் பாக்குறது பிடிக்கும். அது எந்த லாங்குவேஜ்ல பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல இருந்து ஆங்கில மொழியை கத்துக்கோங்க. கிராமர் அவசியமா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தார். செந்தில் பிரதர், இங்கிலீஷ் பேசுறது கிராமர் அவசியமா? ஆமாங்க, அவசியம். இங்கிலீஷ் நல்லா தப்பில்லாம பேசுறதுக்கு கிராமர் அவசியம். பட் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு கிராமர் அவசியம் கிடையாது. You have to start to speak English. That is very important. உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் தான் வேணும். அது இருந்தாலே அதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் நீங்களாவே கத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஃபாரின்ல போய் இருப்பாரு, ஓகே, இல்ல டெல்லியில போய் ஒருத்தர் இருக்காரு, தானா ஹிந்தி பேசுவாங்க. ஒருத்தர் பெங்களூர்லயே இருப்பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு வரும்போது கன்னடம் பேசுவாரு. அதுக்கான எழுத்து வடிவம் தெரியாது, எப்படி எழுதணும்னு தெரியாது, பட் அழகா பேசுவாங்க அந்த மொழியில. எப்படி கத்துக்கிட்டாங்க? எக்ஸ்பீரியன்ஸ், பேசி கத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், அவங்க ஒன்றும் பயப்படலையே. ரைட்? இதே மாதிரிதான் இங்கிலீஷ எப்பவுமே பயம் இல்லாம நல்லா கத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு நான் இருக்கேன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பயம் இல்லாம கத்துக்கோங்க, ஒரு இன்ட்ரெஸ்டோட கத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் தேவை ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணவே முடியாது. எத்தனை தடவைனாலும் நீங்க என்னனாலும் பண்ணுங்களேன், இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிற அந்த விருப்பம் இருக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியோட நீங்க கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. ஓகே, அந்த இன்ட்ரெஸ்டை நீங்க வளர்த்துக்கோங்க. யூ கேன் டூ இட்.